வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எல்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானிட் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காம பெல் பட்டனால் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், வெறும் 23 நிமிஷத்தில் இந்த கேமை முடிச்சிருக்கேன்னா, வெறும் 23 நிமிஷம் 23 செகண்டு 3 மில்லி செகண்ட் அவ்வளோதான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கூட அவுட்டே ஆகலை. இதில் அவுட் ஆகாமல் பார்த்து ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் லாக் பிக்கை போட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் இதுக்காக ப்ராக்டிஸே பண்ணலை. ஃபஸ்ட் ட்ரையில் சும்மா விளையாடி பார்க்கலான்னு பார்த்தேன். இல்லை ப்ராக்டிஸ்லாம் நான் பண்ணல. சும்மா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆட ஆரம்பித்தேன். சும்மா அந்த ஒரு ஆட்டம் அந்த ஃபஸ்ட்டு ட்ரை தான் இந்த ட்ரை. ஃபஸ்ட்டு இந்த இதை ரோபோட்டை இது பண்ணிடலாம். சவுண்டு கேட்கும், கன்ஃபார்மாக வருவாங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நிற்கலாம். அவ்வளோதான். இப்போ போகலாம் மேலே. இப்போ கரெக்டாக வரும் கிராண்ட்பாவும். கன்னை பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா புல்லெட்டும் இதில் அவ்வளோ கிடையாது. மொத்தமாகவே ஒரு 8 புல்லெட்டு அவ்வளோதான் இருக்கும் சம்திங். அதில் பார்த்தீங்கன்னா 2 இதுவாகும் போது ஒரு 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேலே உங்களால் இது பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம் வாங்க. மேலே என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இது நம்மளுக்கு தேவையே படாது. சும்மா வேணால் சவுண்டு போடுறதுக்கு வேணால் இது வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ எதுக்கு இது சம்மந்தமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரில. சரி இப்போ கிச்சனுக்கு போகலாம். இங்கே எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். வெப்பன் கீ கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். வெப்பன் கீ இங்கே இருக்க வாய்ப்பு கம்மி தான். பார்க்கலாம், நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ், வெப்பன் கீ கிடச்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ 2 பேரே போட்டு தள்ளணும். ஏன்னா அப்போல்லாம் ஃபஸ்ட்லாம் நான் இந்த கேம் ஆடும் போது நிறைய வாட்டி வச்சு செஞ்சாங்க. அதுக்காக இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும். ஒன் டைம் கூட அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணும் பக்காவா. சரி ஓகே. பார்த்து போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் டைம் கூட அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணுற மாதிரி நான் இந்த கேமை இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆடியிருக்கேன். பார்த்து இப்போ இதுவும் ஆடியிருக்கேன். சரி இப்போது ஃபஸ்ட்டு பிளாங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதை வேறு கண்டுபிடிக்கணும். பிளாங்க் வெறும் 2 பிளேஸில் தான் இருக்கும். மேலே இருக்கும் அந்த இதில் மொட்டை மாடி மாதிரி இருக்குது, அங்கே இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இல்லைனா அது இதுக்கு பின்னாடி இருக்கும், அந்த ஷெட்டுக்கு பின்னாடி. இல்லைனா அப்போ கன்ஃபார்மாக கீழே, இல்லைனா வந்து மேலே தான் இருக்கும். சரி ஓகே. இது வேறு சும்மா வெறுப்பேற்றி சிலிண்ட்ரினா கிராண்ட் பவராக பார்த்துட்டாங்க வந்து. அதனால தான் நான் ஒழிஞ்சு இப்படி வரேன். ஒன் டைம் கூட அவுட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து போகணும். அப்பா இங்கே ஒரு கல்லுக்கு இதை எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்று கூட தேடி எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஏன் மிஸ் ஆகும். இதில் வெறும் 3 கல்லுக்கு மேலே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 கல்லுக்கு மேலே எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அடிக்கிறதுக்கே. பார்த்தா இல்லை, வெறும் 3 கல் தாங்க. அதை வச்சுட்டு தான் அடிக்கணும் நம்ம. இதில் ஆமு மட்டும் இதில் கிராணி 2 மாதிரி அதில் அந்த மேலேருந்து ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, மேலே அதில் இந்த ஷூட்டிங் மாதிரி அந்த மாதிரி இதுலேயும் அன்லிமிட்டட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் அன்லிமிட்டட் இல்லை, என்ன பண்ணுறது. சரி ஓகே. ஏற்கனவே பலூன் எஸ்கேப் நான் ஏற்கனவே போட்டேன் கைஸ். அது போய் பார்க்கணும், போய் பாருங்கள். அதுலேயும் பக்காவாக எஸ்கேப் பண்ணிப்பேன். ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா வர கிராண்ட் பா பார்த்துட்டானே. கிராண்ட் பா பார்த்துட்டான், பின்னாடியே தொத்திட்டு வரான். இதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிக்கலாம். அவன் கையில் வர கன்னுக்குது, நம்மக்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் எடுக்கவே இல்லை ஸ்லிங் ஷாட்டு. பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் விளாட்ணும். கிராண்ட் பா சீக்கிரமாக போடா, நீ வேறு வெறுப்பேற்று வேறு சீக்கிரம் போடா. ரொம்ப நேரமாக நான் இவனை தான் மொட்டையை தான் பார்த்துட்டுருக்கேன். இன்னும் சொட்டை ரொம்ப நேரமாக காணோம். நான் பார்க்கவே இல்லை வந்ததுலேருந்து. அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரில. வெறும் இந்த கீழே போச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆண்டு, அதை ஒரு தவிர்த்து எங்கேயும் நான் பார்க்கல. சரி கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த சைடு இந்த இருக்க வாய்ப்புண்டு. ஐயோ வந்துட்டான். ஐயோ சொட்டையோ மொட்டையோ ஒன்றா வருதுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு யூஸ் பண்ணி இப்போ மேலே போகணும். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 2 சைடு பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு இது இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போவான். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஃபுல் ரைட் அடிச்சு அவன் போயிடுவான். கிராணி வந்து ஃபுல் லெஃப்ட்டில் இருக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை. பொறுமையாக பார்த்து பாருங்கள். நீங்கேருந்து கொஞ்சம் தலையை காமிச்சா கூட அவன் வந்துடுவான். சரி, அப்படியே பார்த்து பொறுமையாக மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், பாக்ஸ். அதை ஓப்பன் பண்ணால் இது இருக்கும், ஸ்லிங் ஷாட். அவ்வளோதான். இப்போ வாங்கடா 2 பேரும் வாங்கடா. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, இது ட்ரெயின் பண்ணலான்னு இருந்தேன். நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தேன். எனக்கு இப்போது மைண்டு மாறிடுச்சு. டோர் பண்ணலான்னு இருக்கேன், டோர் எஸ்கேப் தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்கலாம். கிராணி வந்துடுச்சு. ஓகே, டமால் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அடுத்து கீழே வந்து கிராண்ட் பாய்ப்பு வருவான், கன்னத்துன்னு வருவான். கையில் வர கன்று வச்சுருக்கான். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும், ஏன்னா அவுட் ஆகிட்டோன்னா முடிஞ்சுது. ஃபார்ம் இழந்துருவோம். அப்புறமா திரும்பி பழைய மாதிரி விளாட முடியாது. ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டாலே அவ்வளோதான், கான்ஃபிடென்ட் லைட்டாக இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் கூட அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம கீழே போகலாம். கீழே ஒரு வேலை இருக்குது. ஐயோ, இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு. இதில் பார்த்தீங்கன்னா வெறுப்பான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்லெண்ட்ரினா தான் நல்லா வந்து வெறுப்பேற்றும். இவங்க 2 பேர் கூட பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு முக்கியமான பொருள் எடுக்கிறீங்க, இப்போ நான் டப்புன்னு வந்து பயம்புத்தோம். ஆனால் அது அவ்வளோ சீன் கிடையாது. இதுவும் டமால், அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் இருக்கும், அடுத்து ஒரு க்ரோபார் கீழே இருக்கும், அது வேறு எடுக்கணும். டைம் வேறு இல்லை, 2 பேர் ஸ்பான் ஆகிடுவாங்க. சீக்கிரமாக நம்ம போகணும். இங்கே ஒரு இது இருக்கும், அது வேறு எடுத்து விடணும். இங்கே என்ன இருக்குன்னு தெரில. இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பிளாங்க்கு. சரி, இதை கீழே போட்டு, ஐயோ இவன் வேறு ஒருத்தன் மறைக்கிறானே. டேய் என்னடா பண்ணுற, நீ ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ, இவன் வேறு இந்த நேரத்தில் பார்த்து ரொம்ப இதுவாக பண்ணுறான். எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டாக வேலை செய்கிறான் இவங்க 2 பேருக்காக. என்ன பண்ணுறது? சரி, இப்போதைக்கு ஒரு புல்லட் இருக்குது. இது யாருக்கு எழுதி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பிளாங்க் எடுத்து இங்கே உள்ள வச்சுக்கலாம். பக்காவாக இவங்களுக்கு இவன் வேலை செய்கிறான், அந்த பையன், இந்த ரோபோட் பையன். சரி, நான் விட்டுடலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். யார் வராங்களோ அவங்கள சுட வேண்டியதான். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம். கிராண்டியா கிராண்ட்பாவா இது முடிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் போல இதுங்க. இந்த கன்னை எடுத்து சவுண்டு போடலாம். சரி, இப்படி போட்டு கூப்பிடலாம், வராங்களான்னு பார்க்கலாம் யாரோ ஒருத்தர். கிராணி வந்துச்சு. டமால், அவ்வளோதான். கிராணி 1 மினிட்டுக்கு வராது. இப்போ கிராண்ட்பா அதை பார்க்குறதுக்கு இந்த சைடு வருவான். கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது, எனக்கு கிளியராக கேட்குது ஃபுட் ஸ்டெப் சவுண்ட். ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல கரெக்டாக. கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் அதிகமாக கேட்குது. எனக்கு என்னமோ லெஃப்ட் சைடில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். இங்கே இருக்கானா இல்லைன்னா வந்து இப்போ மேலே ஏறிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஏறிட்டான். இப்போ நம்ம தைரியமாக போகலாம். ஓகே, இப்போ அங்கே இல்லை கிராண்ட்பா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் மேலே, அவுட்டே ஆகாமல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணலாம். எங்கே இருக்கான்ட்டு இல்லாமல் கரெக்டாக பார்த்து இன்னொரு வாட்டி கீழே ஃபஸ்ட்டு போட்டலாம். ஒன்றா எடுக்கிறது ஒரு மாதிரி காண்டாவனால வந்து எல்லாத்தையும் இங்கே தூக்கி இங்கே போட்டுடுறேன். க்ரோபார் மட்டும் எடுக்கணும். க்ரோபார் மட்டும் கீழே இருக்குது, அது மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே டைம் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் கன் எடுத்துக்கிறேன். இதில் வர புல்லட் இல்லை. இப்போ நான் ஒரு ஐடியா ஒன்று பண்ண போகிறேன். இந்த ட்ரெயின் இருக்கான் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பையன், அவங்ககிட்ட போயிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே எதாவது புல்லட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. இந்த ட்ரெயின் பையன் இல்லைனா வந்து இந்த பெல் அடித்து விட்டாலே இவங்க 2 பேரும் இப்படி வந்துடுவாங்க. அடித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ட்ராப் பண்ண போகிறோம். இவங்க 2 பேரும் இங்கே வர வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம். கிராண்ட்பா ஃபஸ்ட்டு போனால், அடுத்து கிராணி வந்துச்சு. இப்போ யார் வருவான்னு தெரில. இப்போ கிராணி தான் வரும்னு நினைக்கிறேன். அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன், தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஹார்ட் மோடு வேறு. நார்மலாகவே அவன் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருப்பான். இது வேறு ஹார்ட் மோடு வேறு. நம்மள அவன் பொறி போட்டு தேடின்னு இருப்பான் அவன். சரி, இப்போ கிராணி வந்துச்சு. ஆனால் அவன் வரல, இன்னும் இப்போ வரைக்கும் வரல. அவன் எங்கே இருக்கானே தெரில. இப்போ வரைக்கும் ஐடியாவே இல்லை, அவன் எங்கே இருக்கானே தெரில இப்போ வரைக்கும். சரி, வெயிட் பண்ணலாம். கிராணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். திரும்பி 2 பேரையும் வர வச்சு ட்ராப் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீக்கிரம் போய் தொலை கிராணி, சீக்கிரம் போ. அவ்வளோதான். சரி, ஓகே.
கீழே அந்த ட்ரெயின்கிட்ட சவுண்டு போட்டால் வச்சாச்சு. இப்போ 2 பேரும் கீழே போயிடுவாங்க. இதிலே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு, அதை நான் இது பண்ணிட்டேன், இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம மேலே போய் கன்னை லோட் பண்ணி வச்சுக்கலாம். கிராண்ட்பா வேறு இன்னும் இறங்கல கீழே. சீக்கிரம் ஃபுட் ஸ்டெப் அதிகமாக கேட்குது சவுண்டு. போயிட்டான், அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டு கன்னு புல்லெட் லோட் பண்ணிக்கலாம். நிற்கவே கூடாது எங்கேயுமே. ஏன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது அந்த இது ஃப்ளோர் உடையிற அந்த சத்தம் கேட்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பிடிச்சிருவாங்க. இதில் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ப்ளே பண்ணோம். இது நார்மல் மோட் இல்லை, ஹார்ட் மோட். அதனால் கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் இதுவாக விளாடணும், சீரியஸாக. இங்கே இது இருக்கும். இப்போதைக்கு டெடி பேர் நம்ம இது பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். இங்கே டெடி பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. இப்போதைக்கு எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வச்சு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஆடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்லெண்ட்ரினா வச்சு இது பண்ணியிருப்பேன், எப்படி சொல்கிறது, அதை நான் இது பண்ணாமல் அப்படியே 3 பேர் வச்சு விளாட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்லெண்ட்ரினா ஓட்டவே இல்லை, அதை தான் சொல்கிறேன். அப்படியே ப்ளே பண்ணலான்னு ஒரு இதோட டெசிஷன் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். டெடிபேர் பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி தான் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு டெடிபேர் தேவைப்படாது. ஓகே, இப்போ இது பண்ணிட்டு கீழே போயிடலாம். இதை கீழே போட்டு இப்போ இந்த இதை கட்டை இல்லை ஃபியூஸ் ரெண்டுத்தில் தான் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். மேலே கட்டை இல்லை ஃபியூஸ் ரெண்டுத்தில் தான் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். இப்போது எதை எடுத்துகிட்டு வரதுன்னு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து தான் கீழே போகணும். நம்ம இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் ஸ்பான் ஆகிடுவாங்க. ஏன்னா வந்து 1 மினிட் தான். 1 மினிட்டில் இப்போதைக்கு நிறைய செகண்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம போகிறதுக்கு கரெக்டாக மேலே கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் ஸ்பான் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். 2 பேரும் ஸ்பான் ஆகிட்டாங்க. எங்கெங்கே ஸ்பான் ஆனாங்கன்னு தெரில கரெக்டாக. என்னோடய கெஸ்ஸிங் படி இப்போ ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டாங்க, 2 பேருமே ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். யாரோ பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை, அப்படி தான் எனக்கு தோணுது. யாரோ, ஐயோ கிராணி இங்கே இருக்குது. அப்போ யார் நம்மளை பார்த்துருப்பா? கிராண்ட்பா அந்த சைடு இல்லையே, அப்போ எப்படி சவுண்டு கேட்டுச்சு? சரி, அது இங்கே வர வச்சிடலாம். கன் இங்கே தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அதை போட்டலாம் கிராணியை, அவ்வளோதான். கன் எடு, போடு 3 2 1. சீக்கிரமா கிராணி வா. என்ன போயிடுச்சு, பேக் அடிச்சு. கன் எடுத்தாலே பேக் அடிச்சு ஓடிடுறானு இந்த பசங்க. சரி, நம்ம கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளை தொத்தின்னு வந்து அடிப்பானுங்க. இப்போ கன்னே கிடச்சிருச்சு, பட் பயந்து ஓடுறானுங்க பார்த்தீங்களா. இப்போ 2 பேரையும் வர வச்சு போடுறேன். வாங்கடா 2 பேரும் வாங்கடா. கன் இருக்குன்னு தானே பயந்து ஓடுறீங்க, வாங்கடா 2 பேரும். 2 புல்லெட்டும் உங்களுக்காக தான்டா, 2 புல்லெட் உங்களுக்கு தான். வாங்க, வேறு யாருக்கும் இல்லை, வாங்க சீக்கிரம் வாங்கடா 2 பேரும். சொட்டை மொட்டை 2 பேரும் வாங்க, சீக்கிரம் வந்து தொலைங்களேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தர் கிட்ட வந்துட்டாங்க. சவுண்டு ஹெவியாக கேட்குது. கிராணியே கிராண்ட்பாவும் தெரில. அஃப்கோர்ஸ் கிராணி தான் நினைக்கிறேன், ஏன்னா சவுண்டை ஃபஸ்ட்டு ஹியர் பண்ணுறது கிராணி தான். எஸ், கிராணி இஸ் த ஃபஸ்ட்டு பிளேஸ். போடு, சீக்கிரம் வாடா. நீ வேறு சீக்கிரம் வந்து தொலைடா, அப்போ தானே நான் போய்ட்டு செகண்ட் பொருள் எடுக்க முடியும். சீக்கிரம்டா. இந்த பையன் வந்து தொலை மாட்டேறான். போடா, இது லோட் பண்ணிட்டு இங்கே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு யூஸுக்கு தேவைப்படும். காக்காவை மேலே சுடுறதுக்கு வேணும். அதுவே அந்த 1 புல்லெட் லோட் பண்ணுது, இல்லைன்னா அது பண்ணியிருக்க மாட்டேன் அது கூட. சரி, சீக்கிரம் பார்த்து மேலே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பான் ஆகிடுவாங்க, டமால்னு மண்டியில் அடிப்பாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரிட்ஜ் கிராங்க் கட்சினா நல்லாயிருக்கும். சூப்பர் கைஸ், பிரிட்ஜ் கிராங்க் கட்சிச்சு, சூப்பர், அமேசிங். இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் போட்டோன்னா கன்ஃபார்மாக நம்மளை சோழியை முடிச்சு விட்ருவாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம், இருங்க, சுற்றிட்டு போகலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா 2 பேரும் ஸ்பான் ஆகிட்டாங்க. நம்ம இப்போ சுற்றிட்டு போய் தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ யார் ஃபஸ்ட்டு வருவான்னு தெரில. கிராணியா கிராண்ட்பாவா? கிராணி தான் ஃபஸ்ட்டு போட்டோம், அப்போனா கிராணி தான் ஃபஸ்ட்டு வரும். அதற்கு முன்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை போய் போட்டு வந்துடலாம், பிரிட்ஜ் கிராங்க். அவ்வளோதான், போட்டாச்சு. ஐயோ, இந்த ஸ்லெண்டினா வர, செக் போ. நான் பார்த்துலாம் பயப்படுது இல்லை, போயிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல் லெஃப்ட் அடிச்சிடலாம். ஐயோ, கிராணி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போது ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு பார்த்தா கூட அது இப்போ முடியாது. இப்போ கன் இங்கே தான் இருக்குது, பார்த்தா அது இங்கே தான் வரும் கரெக்டாக. ஒரு டவுட்டும் இல்லாமல் கரெக்டாக இங்கே தான் வரும் அது. இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, பார்த்துருச்சு இன்னொரு வாட்டி கூட. இப்போ இப்படி தான் வரும், ஸ்ட்ரைட்டாக டிக்கு 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 டிக்குன்னு வருது. சரி, இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும், பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். சரி 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 இவனுக்கு வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, கிராண்ட் பவர் எங்கே இருக்கான்னு தெரியலையே. இவன் வேறு ஐயோ ஐயோ இவ வேறு பேக்கப் கொடுக்குறாளே, கிராணிக்கு பேக்கப் கொடுக்குறா இவ வேறு. கன்னை போயிட்டுக்கிறா, இரு வெயிட் பண்ணு. புல்லெட் இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா போதும். சரி இதுவே போதும், இதை வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ கிராண்ட்பா மட்டும் வருவான், அவனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ காக்கா கிட்ட ஒரு காக்கா வேறு ஷூட் பண்ணணும். இன்னும் ஒரு புல்லெட் வேணும். இந்த இதாண்ட இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே இல்லைனா இதாண்ட இருக்கும். இந்த ஒரு புல்லெட் மட்டும் எடுத்துக்கலாம். அவன் அப்படி போயிட்டான், பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம இதை லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கும் 2 புல்லெட் காரைக்குள்ளே, 1 2 அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ கிராண்ட்பா போடுற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அவன் வந்தானா போட்டுலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு காக்காவை ஃபஸ்ட்டு போடணும். சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துப்போ. ஃபஸ்ட்டு காக்கா போடணும், அப்புறமா அவனை பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இவன் தான் நம்ம மேலே செம்ம காண்டாவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி போயிடுச்சு, அது கொஞ்ச நேரம் இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவாகிட்டால இப்போ இருக்கிறான் ரொம்ப நேரம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் தான் நம்மளை ஃபஸ்ட்டு தோற்றுவான். இப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஒரு மாதிரி, வைப்ரேட் இல்லை சாரி, ஒரு மாதிரி டிப் 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 டிப்னு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும். அதான் கிராண்ட்பா நம்மளை இப்போ கரெக்டாக சேஸ் பண்ணிட்டு வருவான். கரெக்டாக அவன் கீழே தான் நின்றுருப்பான் நம்மளுக்காக. இப்போ கன்னில் ஆமும் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் இது புல்லெட் இது பண்ணியிருக்கு. யார் மாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். கிராணி தான். வா 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 இன்னும் அப்படி போயிடுச்சு, லூஸு கிராணியாகுது இது. ஆனால் இன்னும் கிராண்ட்பாவோட இது கேட்குது, இன்னும் கிராண்ட்பாவோட அந்த இது கேட்குது, என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட். அவன் வரும்போது அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்கும். அது இப்போ கேட்டுனே இருக்குது இன்னும் கூட. எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ கரெக்டாக அவன். சரி அவனை விடுவோம், கிராணியை ஃபஸ்ட்டு போட ட்ரை பண்ணான். ஐயோ மிஸ் ஆகிடுச்சியா, சே மிஸ் ஆகிடுச்சு. சுட்டில் டபால் ஓடி போயிடுச்சு கிராணி கூட. சரி ஓகே, இங்கே வேறு இது வந்து போடணுமா, அது தேவையில்லை இப்போதைக்கு. பார்த்து கீழே இறங்கணும், பார்த்து கன்னில் வேறு ஆமும் இல்லை. திமிர்த்தனமாக சுற்றக்கூடாது. இப்போ இதை இங்கே போட்டுட்டு நம்ம கீழே இறங்கிடலாம், அதான் நல்லது. சரி 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 சீக்கிரம் அவ்வளோதான் முடிஞ்சது. ஓப்பன் பண்ணு. செட்கி வேறு கீழே போட்டலாம், அதை வேறு ஓப்பன் பண்ணி விட்டு தூக்கி போட்டலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராணி வருது பின்னாடி வந்துன்ட்டுருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி விட்டுரு. எங்கே இருக்குது கிராணி இப்போ கரெக்டாக தெரில. இப்போ கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு ஸ்டோன் பிக்கப் பண்ணிக்கலாம். ஐயோ இது வேறு நல்ல வந்து உயிரை வாங்குது. சரி போயிட்டு வா. கிராண்ட் பவரை கன் எடுத்துறானான்னு தெரியலையே. கன் எங்கே போட்டேன்னே மறந்துச்சு. ஸ்லிங் ஷாட்டு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. பேக்கப் வேறு கன்னு அப்பா வந்துட்டாங்க, போட்டு போயிட்டோம். கிராணி எங்கே இருக்குன்னு தெரில, மேலேயா கீழேயான்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ கரெக்டாக நம்ம சுற்றிட்டே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்ஃபார்மாக அடி நம்மளுக்கு கன்ஃபார்ம் தான். சரி இங்கே இருக்க ஒரு கல் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடு போய்க்கலாம். ஓப்பன் பண்ணு. வந்துச்சு பாரு சொன்ன மாதிரியே. ஐயோ திரும்பி இதுவாகிடுச்சு, இதிலே ரீகாயில் ஆகுதாடா. புல்லெட்டு செதறிச்சு வேற எங்கேயோ, மேலே பட்டுருச்சு. சரி ஓகே இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல் எங்கேயா இருக்கா, கல். சரி இங்கேயே வெயிட் பண்ணலாம். கல் இப்போ கிடைக்கிற மாதிரியே தெரியல. இந்த கன்னில் புல்லெட்டும் இப்போ இதுக்கு கிடையாது, எங்கேயுமே இல்லை புல்லெட்டு, எல்லா இடத்துலையும் வேஸ்ட் பண்ணிட்ட புல்லெட்டை. சரி இங்கே ஒரு கல்லுக்கு இது எடுத்துக்கலாம். சரி எடுத்துகிட்டு இந்த ஃப்யூஸ் வேறு இது வேறு ஒரு கீழே கந்துச்சு. திரும்பி இன்னொரு வாட்டி அந்த ட்ரிக்கு நம்ம பண்ணோம்ல, ட்ரெயின் சவுண்டு கொடுத்துட்டு இப்படி மேலே வந்தாலும் அதே ட்ரிக்கு திரும்பி இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஐயோ இங்கே கிராண்ட் பார்க்கானே, ஐயோ மாட்டிக்கொண்டேனே. இது ஒரு ஐடியாவோட நம்ம பண்ணோம். கிராண்ட் பா நம்மளை பார்த்துட்டான், கிராணியும் பார்த்துச்சு. அப்படின்னா இப்போ ஒரு ஐடியா, இது ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு நம்ம கீழே போயிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா கிராண்ட் பா இங்கே தான் இருக்கான். கிராணி கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும். இப்போ கரெக்டாக அது மேலே வரும், நான் கரெக்டாக கீழே இறங்கி தொப்பாலும் குச்சி நாள் தான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே மேலே ஏறி போகணும். இப்போ தான் ப்ராப்ளமே, மேலே ஏறி போகணும், பார்த்து போகணும். ஃப்ளோர் சவுண்ட் கேட்டுதுன்னா கூட டப்பன்னு ஓடி வந்துடுவாங்க நம்மக்கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இது இருக்குது, கிராண்ட் பாப்பா போல் இங்கே தான் இருக்குது. மொட்டை இதுக்குள்ளே தான் இருக்கான். சொட்டை எங்கே இருக்குன்னு கரெக்டாகவே தெரில நம்மளுக்கு. இது போட்டு இது அமுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி வேணுமா, அதான் ஜென்ரேட்டர் கேபிள் வேறு எடுக்கணும். திரும்பி இன்னொரு வாட்டி கீழே வந்தாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனை இப்படி போட்டு வரட்டு போகிறோம். போன பிறகு இந்த க்ரோபார் எடுத்து டமால்னு ஓப்பன் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, பார்த்துறேன். ஓகே, போயிட்டாங்க கீழே. இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். கன்ஃபார்மாக இந்த சவுண்டு அவங்களுக்கு கீழே தான் கேட்கும், மேலே அவ்வளோ கேட்காது, பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிளை டப்புன்னு கனெக்ட் பண்ணி விட்றலாம். இதை கனெக்ட் பண்ணாலும் நம்ம இது இப்போ கேட்டு ஓப்பன் ஆகிடும். சீக்கிரம் போடா. க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். 2 பேரும் எங்கே இருக்காங்க தெரில. வெப்பன் எல்லாமே காலி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்கேப் ஆகிடலாம். நல்ல வேலை, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். வெப்பன்ஸ் எல்லாம் இது கல்லும் காலி பண்ணிட்டேன். கல் அப்போ கூட இருக்குது இங்கே கீழே. புல்லட் எல்லாம் காலி பண்ணிட்டேன். சரி, ஓகே, இங்கே 2 பேருமே கிடையாது. சரி, இப்போ மேலே போய்ட்டு இந்த இதை மட்டும் அமுக்கிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம், ஒரு பேக்கப்புக்கு எடுத்துக்கலாம். யார் வருவான்னு தெரியாது எந்த நேரத்தில். ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்து போகலாம். ஐயோ கிராணி வேறு இது ட்ராப் போட்டு வச்சுக்கிது. ஐயோ ஒரு நாள் கூட சாவாமல் ப்ளே பண்ணுன்னு பார்த்தனே. அப்பாடி, கிராணி இங்கே இல்லை போல். சரி, ஓகே, இந்த ஃபியூஸை போய்ட்டு அமுக்கிட்டு டப்புன்னு வந்துடலாம். இந்த பட்டனை அமுக்கிட்டு அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ இப்படி இறங்கணுன்னா கன்ஃபார்மாக அடி வாங்கிடும். இப்படி சுற்றிட்டு இறங்கலாம், அப்போ தான் அடி வாங்க மாட்டோம். பக்காவான ஒரு எஸ்கேப், அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே யாருமே இல்லை, எல்லோரும் மேலே தான் இருக்கானுங்க. 2 பேரும் மேலே தான் இருக்கானுங்க. ஸ்லெண்டினா கூட பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணவே இல்லை, அந்த டெடி பேர் போட்டுட்டு இல்லை. ஸ்லெண்டினா கூட போக வைக்கல, அப்படியே தான் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், பக்காவான ஒரு ஃபினிஷிங்கும். அவ்வளோதான் கைஸ். எப்படியோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கிரானிட் சாப்டர் 3ல் பார்த்திங்கன்னா ஹார்ட் மோடு பக்காவாக முடிச்சாச்சு கேமை. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனால் குத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோக்குள் சந்திக்கும்படி இது உங்கள் MLG ஸ்டீஃபன். பாய் கைஸ்.